Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஓவர்லோடிங் எப்படி பண்ண போகிறோம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் அடிஷன் பண்ணி காட்ட போகிறேன். அதில் தான் நான் வந்துட்டு நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்லோடிங் ப்ளஸ் ஆப்ரேட்டரில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் காம்ப்ளெக்ஸ் அடிஷன் பண்ண போகிறேன் அப்படின்றனால நான் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அதில் டபுளில் நான் வந்துட்டு ஒரு 2 வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டபுள் ஒய். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கிறேன். ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர். தென் அதை ஓவர்லோட் பண்ணுறதுக்கு வேல்யூஸோட, அதாவது இன்டீஜர் வேல்யூவோட நான் கொடுக்குறேன். டபுளில் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். தென் டபுளில் இமேஜினரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய XY வேல்யூவை நான் இங்கே வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன். X is equal to real and Y equal to imaginary அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இமேஜினரி அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் இந்த மாதிரி 2 கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண அப்புறமா நான் வந்துட்டு அதை ஓவர்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ண போகிறோம். ஸோ அதோட கிளாஸ் நேம் இங்கே கொடுத்துக்கிறோம். கிளாஸ் நேம் ஆப்ரேட்டர். எந்த ஆப்ரேட்டர்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். எதில் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற கிளாஸில் P அப்படின்ற ஒரு இன்டீஜர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற கிளாஸில் Q அப்படின்னு ஒரு இன்டீஜர் வச்சு நம்ம இங்கே வந்துட்டு ஓவர்லோட் பண்ண போகிறோம். நான் காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். காம்ப்ளெக்ஸ். தென் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா r.x is equal to r-ஓட வேல்யூவில் தான் நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் p.x ப்ளஸ் q.x. எக்ஸோட வேல்யூஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நான் ஒய்யோட வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒய் இங்கேயும் ஒய். தென் ஆட் பண்ண அப்புறமா அந்த ஆர் வேல்யூவை நான் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆர். இங்கே எதுக்காக நம்ம ஆர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட ஆப்ஜெக்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலாக ஒரு டிஸ்பிளே மெத்தடு void show. இதில் எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும், எந்த ஃபார்மேட்டில், காம்ப்ளெக்ஸ் அடிஷன்றனால எனக்கு அந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கலாம். console.write. ரைட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். எக்ஸ் ப்ளஸ் டபுள் கோட்ஸில் ப்ளஸ் இமேஜினரி வேல்யூ, அது பக்கத்தில் ஒய். ஒய்யோட வேல்யூ எனக்கு அந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகணும். எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இந்த நெக்ஸ்ட் அவுட்புட் வந்துட்டு எனக்கு ஒரு லைன் விட்டு எனக்கு வரணும். ஸோ நான் console.write line அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ரேஷன் நடக்குது, என்ன மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம், ஆப்ரேட்டர்ஸை வந்து இங்கே நம்ம வந்து ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு இங்கே கிளாஸில் பார்த்துட்டோம். ஃபைனலாக அதை எப்படி கால் பண்ணுறது, எப்படி அடிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கிளாஸில் பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காம்ப்ளெக்ஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏக்கு பிக்கு சிக்கு நான் வேல்யூஸ் அலைன் பண்ணுறேன். அதில் எப்படின்னா நான் இங்கே வந்துட்டு நியூ காம்ப்ளெக்ஸ், இங்கே வேல்யூஸ் வந்துட்டு சம் டபுள்ன்றனால டெசிமல் வேல்யூஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பிக்கும் நான் வந்துட்டு இங்கே வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். பிக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 5 ஏதோ ஒரு வேல்யூஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு சியில் இது 2 ஆட் ஆகிருக்கணும். சி இஸ் ஈக்குவல் டு A
ப்ளஸ் பி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு ஏ தனியாக பி தனியாக அண்ட் ஃபைனலாக அவுட்புட் தனியாக எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ console.write ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏயோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் என் மெத்தடை கால் பண்ணணும், ஷோ அப்படின்ற மெத்தடு. இதே மாதிரி பிசிக்கும் நம்ம பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு பிசி நீங்கள் என்ன பண்ணுறோன்னா சிக்கு அதே மாதிரி கால் பண்ணிக்கிறோம். சிக்கு நான் கால் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பி தென் ஃபைனலி இங்கே ஏ சேவ் பண்ணிவிட்டு எனக்கு console.readline நான் கொடுக்கணும் என்னோடய அவுட்புட் ஸ்டெபிலிட்டிக்காக. console.readline கொடுத்துக்கிட்டேன். தென் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ இங்கே ஆட் ஆகி காட்டும். இமேஜினரி ரியல் பார்ட் இது வந்து ரியல் பார்ட் அண்ட் இது வந்து இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வந்துட்டு நமக்கு இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், tutorjose.com. இதில் அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.